Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 713 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல வெறி குண்டு அட்டாக் பண்ண வந்த அந்த ஹக்குபாவை நம்ம ரோபின் அலேக்காவை கைய வச்சு புடிச்சு லாக் பண்ணிட்டான். அவனால அதுக்கு மேல அசைய முடியல. நல்ல வேலை புடிச்சா, இல்லன்னா தண்டனக்கா தான். இப்போதைக்கு அவளோட கவலை ரெபேக்கா மட்டும்தான். இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா வெட்டித்தனமா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இத பார்த்தோமியோ பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா இவனை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல. அப்பேற்பட்ட ஆளை ரோபின் அசால்ட் அமுகி புடிச்சிட்டால. அதனால ரோபின், நீங்க மாசு, என்ன மாதிரி வீக்கான ஆளெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்களே சிங்கப்பெண்ணு தான், திரைக்க விட்டுட்டீங்கன்னு அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். அந்த டைம் அவன் அடங்காம அப்படியான்னு கண்ட வேணிக்கு ஆடிட்டு இருப்பானா. இவன் அடங்க மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அவன் கேவண்டிஷா மாறுவான். ரோபின்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். உடனே ஹக்குபா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு கேவண்டிஷ் ஹக்குபா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பான். அவனுக்குள்ள இருக்க அந்த அண்ணியன் கேட்காம வெளியே வந்துகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கூட பயங்கரமா போட்டி போட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல நான் உன்னை வெளியே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு ஒரு வழியா நார்மல் ஆயிடுவான். சரி ரைட்டு, எப்படியோ நார்மல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரோபின்ட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா நான் போதும், இந்நேரத்துக்கு ரோபினோட கை வேற கால் வேற தலை வேறன்னு அப்படியே பீஸா வெட்டி வீசி இருப்பான். ரோபின் பார்த்துட்டு கடுப்பாயிருவா. அட விளங்காதவனே, நீ தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஹக்குபாவா, ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா அவனுக்குள்ள இருக்க அந்த வில்ல பையன் அப்படித்தான் பண்ணுவான். கையில யாரு மாட்டினாலும் சரி, யாரையும் விரதுல போட்டு பொலன்னு பொலந்து கட்டிடுவான். இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹக்குபாவா மாறிடுவான். அப்படி மாறினவன் ரோபின், உன்னோட மொத்த பாடியை நான் துண்டு துண்டா வெட்டாம விடவே மாட்டேன், என்னையவா புடிச்சன்னு கொலை வெறியில பேசுவான். ரோபினுக்கே பீதி ஆயிரும். அப்புறம் கஷ்டப்பட்டு முக்கிய மறுபடியும் கேவண்டிஷ் வந்து, டே ஹக்குபா ஒழுங்கா போயிரு, ரோபினை நான் கொல்ல விட மாட்டேன்பா. டப்புன்னு ஹக்குபாவா மாதிரி, நான் தான்டா கொல்லுவேன், நீ மூடிக்கிட்டு தூங்குடா, நான் அவளை துண்டு துண்டா வெட்டுவேன்பா. எனக்கு ஒண்ணு தெரியாது ரோபினு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களை எல்லாம் அப்படி வெட்டுவேனா ரோபினு, நான் தான் உங்களை வெட்டுவேன். அடே நீ வெளியே வராதடா, நான் வெளியே வருவேன்டா, அவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள காப்பாத்தணும், அவ முக்கியமே இல்ல, அவளை கொல்லணும். இப்படியே அண்ணியனும் ரெமோவும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த உடனே ரோபினே பார்த்துட்டு பின்றியடாங்கிற மாதிரியே முழிப்பா. இங்க பாத்ரோமியோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அட அந்த பண்ணாட பைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு இப்படி உசுர வாங்கிட்டு இருக்கானே. ரோபின் வேற பஞ்சாயத்துல இருக்காங்களேன்னு பேந்த முழிப்பான். சோ இப்படியே மாத்தி மாத்தி அவனுக்குள்ளேயே ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த உடனே பாதி கேவண்டிஷாவும் பாதி ஹக்குபாவாவும் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் கேவண்டிஷ் முக்குன்னு முக்கி படாத பாடுபட்டு எப்படியோ மறுபடியும் நார்மல் ஆயிருவான். இங்க பார்த்தோமியோக்கு தான் பீதி ஆகும். ஏன்னா அங்க போனவன் திடீர்னு வெளியில இருந்து எங்கேயாச்சும் வந்து அட்டாக் பண்ணிட்டானா மொரட்டு பீஸா இருக்கானே, அதான் பீதி. அப்புறம் கேவண்டிஷ், என்னைய பத்தி கவலைப்படாதீங்க, என்னைய இறக்கி விட்டுட்டு நீங்க போங்கம்மா. அது எப்படி இவனை நம்பி விட முடியும்? இவ்வளவு நேரமா லூசு கபோதி மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்ப மறுபடியும் மாறினா யாரு வந்து காப்பாத்துவா? சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த கிளாடியஸ் அந்த செவுத்தை அப்படியே வீங்க வைப்பான். ரோபின் ஏறி நின்னுட்டு இருக்காளே அந்த செவுரு, அதுவும் அவ்வளவு பெரிய இடத்த வீங்க வைக்கிறான். ஆல்மோஸ்ட் ரோபின் முக்காவாசி ஹைட்டுக்கு வந்துட்டா. இப்ப அது மட்டும் வெடிச்சதுன்னா டெஃபினட்டா இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் விழுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய சைஸுக்கு மாத்தி விட்டுட்டு இருக்கான். இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மேல இருந்து சட்டுன்னு கீழே இறங்குறது மட்டும்தான். ஆனா மேல இருக்க ரெபேக்காவை எப்படியாச்சும் அவ காப்பாத்த போகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே பதறிட்டு இருப்பாங்க. சோ பார்த்தலோமியோ, இவனை நான் பாத்துக்கிற ரோபினே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல இந்த காஞ்ச மாட்டையை உங்களை ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு பயங்கரமா பில்டப்பா பண்ணுவான். கிளாடியஸ் அதையும் பார்த்துலாம் வாடான்னு கூப்பிட்ட உடனே இந்த கிறுக்கு பையன் கண்ணா பின்னான்னு அவனை நோக்கி அட்டாக் பண்ண ஓடுவான். அவன் முடிய ஏதோ புல்லட் மாதிரி பிளாஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவானா, அது சும்மா சட்டுன்னு பார்த்தலோமியோட பாடியில இறங்கிரும். அவனும் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடான்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால முடியல. ரோபின் பார்த்தலோமியோவை பார்த்து பதறிட்டு இருக்கும் போது இந்த கிளாடியஸ் அவனோட பாடியை சும்மா பெரிய சைஸுக்கு ஊதிடுவான். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் பிளாஸ்ட் ஆவான், கூடவே அந்த இடமும் பிளாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம அவன் மண்டையில இருக்க முடியலாமே ஊசி மாதிரி வந்து அட்டாக் பண்ணும். இதெல்லாமே அட் அ டைம்ல நடந்தா கண்டிப்பா இவங்கள 2 பேராச்சும் காலி ஆவாங்க. அதுவும் அந்த கிளாடியஸோட பாடி பிளாஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாருமே இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. இதெல்லாம் சொன்ன உடனே பார்த்தலோமியோக்கு இப்ப எப்படியாச்சும் ரோபினை காப்பாத்தி ஆகணும். அதனால என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிப்பான். இப்ப ரோபின் இருக்க ஹைட்ல இருந்து அவன் கீழே விழுந்தானா கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை. இவன் வெடிச்சாலும் பிரச்சனை, அந்த வால் வெடிச்சாலும் பிரச்சனை. ஏன்னா அவன் பாடியில இருக்க பாய்சன் நீடில் அட் அ டைம்ல ரோபினோட பாடியில போய் சும்மா சட்டுன்னு சொருகும். அப்படி மட்டும் சொருகுச்சுன்னா அவ ஸ்பாட்லயே பாடி. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். கேவண்டிஷ் என்ன சொல்லுவான், மேலையோ கீழையோ என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு என்னை விட்டுட்டு குடுன்னு மேல ஓடுங்க, மிச்சம் நான் பாத்துக்கிறேன்பா. ஆனா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு ரோபினுக்கு பயம். அது மட்டும் இல்லாம அண்ணியனா திடீர்னு மாறினா பாஞ்சு வந்து இவளத்தான் அட்டாக் பண்ணுவான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப நம்ம பார்த்தலோமியோ ஒரு ஐடியா சொல்லுவான். என்னன்னா, அந்த கேவண்டிஷ் ஏதாச்சும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா அவன் பாடியை வச்சு ரோபினை காப்பாத்தணுமாமா. இத சொன்ன உடனே அப்படியே செம காண்டாய் திரும்புவான். பார்த்தா அது ஹக்குபா. ஐயோ
இவன் தொல்லை தாங்க முடியலையே, இந்த மாதிரி நேரத்துல தான்டா ஆள் மாறாட்டம் பண்ணி உசுர வாங்குவீங்க. இவங்க இப்படி பண்ற அட்டூழியத்தால ரோபினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தலோமியோ வேற வழி இல்ல, இவனை நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு வேகமா அவனை நோக்கி ஓடுவான். அவன் பார்த்துட்டு, என்னப்பா என்கிட்ட சாக வரியா, வா வா நானும் அதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கேன்பா. இப்போ பார்த்தலோமியோட பஞ்சாயத்து அவனால அட் அ டைம்ல ஒரு பேரியரை மட்டும் தான் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதை இவனை தடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நேரா அவன் பக்கத்துல போய், ரோபின் சென்பாய் உங்களை காப்பாத்தணும்னா நான் எதுக்கும் தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடின்னு சொல்லி அந்த கிளாடியஸை சுத்தி பேரியரை போட்டுருவான். சோ அப்படிங்கும்போது அவன் பிளாஸ்ட் ஆனானா அதுக்குள்ளதானே வெடிச்சாகணும், எவ்வளவு வெடிக்க முடியுமோ வெடிடா, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திய வச்சு ஓங்கி ஒரு சொருகு. இத கிளாடியஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ரோபின் பார்த்துட்டு பதறுவா, அடே காரா சேவு மண்டையா ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அவன் அங்க குத்துன குத்துல கிளாடியஸ் என்ன பண்ணிட்டான், இவனை இப்படியே விட்டா நம்மள காலி பண்ணிடுவான், அந்த முட்டா பைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளை போய் காப்பாத்துறான். இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாது, நம்மளை குத்தியே கொண்டு போடுவான்னு ஃபேஷன் பாப்புன்னு சொல்லி படால்னு பிளாஸ்ட் ஆவான். அவ்வளவுதான், அந்த பிளாஸ்ட் அந்த பேரியருக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. சோ இதனால பார்த்தலோமியோக்கு கண்ட மேனிக்கு அடிபட்டு பையன் அப்படியே முடியாம பேன்னு போய் விழுந்து, ரோபின் சென்பாய் உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.